பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு புதிய லோகஸ்வாத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற முக்கிய அறிவிப்பு. லோகஸ் வார்த்தையில போடுற காரியங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தை எங்களுக்கு பேசணும்னு சொன்னா அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்காக அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தொடர்ந்து அதை பாருங்கள். உங்களுக்கு விளங்காத காரியத்தை நீங்க பார்த்து இது மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதை உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதற்கு பிறகு வீடியோ தொடரும். நன்றி. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் உலகம் என்கிற வார்த்தை 2 தடவை வருகிறது. சோதரம் உலகம்னு சொல்றாரு பாருங்க. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்க கெட்டு போகல அடைமொழிக்கு அவரை தந்தை உலவா உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா 17ஆம் வசனம், அதுக்கு அடுத்த வசனம், ஏன் தந்தளினார் என்று சொன்னா, ஏன் வந்தார் என்று சொன்னா, ஆக்கினைக்குள்ளாக உலகத்தை தீர்க்காதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தந்தருள்ளார். நல்ல காரியத்துக்காக தான் அப்படி பண்ணிருக்கார். பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஏன் அனுப்பினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது, எல்லாரும் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகம் நம்மெல்லாம் எங்க இருக்கோம்னு தெரியல சோதரம். நம்மெல்லாம் உலகத்தில் இருக்கோம், உலகத்தை வெளியே இருக்கிறோமான்னு தெரியல. நாங்கெல்லாம் இந்தியர்கள், நாங்கெல்லாம் ஆப்பிரிக்கர்கள், நாங்கெல்லாம் அமெரிக்கர்கள், நாங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் சொல்லி பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தை சொல்லு உலகம். இயேசு என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? இயேசு என்பதற்கு பொருள் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், பாவத்தை ரட்சிக்கிறவர், இந்த உலக ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஒரு மனுஷன் 2 மனுஷன் சில நினைச்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தை மட்டும் மன்னிப்பார் போல தெரியுது, ஏன்னா அவர் கிறிஸ்டின் ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி பாருங்க சொல்லப்படும். உலகத்தின் பாவத்தை அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி, ரட்சிக்கப்படுவதற்காக தான் கர்த்தர் வந்தார். இயேசு ஏன் வந்தாருன்னா, ஜனங்களை ரட்சிக்கும்படி, ஜனங்களை விடுதலை கொடுக்கும்படி, ஜனங்களை தூக்கி எடுக்கும்படி, ஜனங்களை குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படி வந்தார். ஏன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இயேசு என்று அர்த்தம். அவர் ஒரு ஜாதிக்கு வரவில்லை. நம்ம மக்கள் அநேகர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஓ, இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், அவர் வேற யாரும் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு. அப்படி கிடையாது. மனுஷன் யார் ஜெபம் பண்ணார் பாரு, கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், சர்வத்தை சிருஷ்டித்தவர் பாருங்க, அந்த பரலோகத்தை சிருஷ்டித்தவர் பாருங்க, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர் பாருங்க. மனுஷனாய் கீழே இறங்கி வந்ததன் நோக்கம் உலகத்தின் உள்ள மக்களை ரட்சிப்பதற்காக, அவராலே ரட்சிப்பு உண்டாகும்படிதான் அவரை தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் அருமையானவர்களே, ரட்சிப்பு யாராலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வேற எங்கேயும் ஓடணும். இயேசு ஒருவர் தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்பதை அறியணும். இந்த கால வேளையிலே நீங்க அதை அறிந்திருந்தால் மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்கள் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டால், அவர் யார் என்று அறிந்திருப்போமானால், பாருங்க, நம்ம டு நோ ஜீசஸ், அவரை அறிந்து கொள்ளுவது ஒரு மிக முக்கியமான காரியம். தெரியுமேன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணும் தெரியாது. தெரியுமே என்று சொல்றதுக்கு ஒரு முக்கியம் என்னன்னா, அவர் யார் என்பதை அறியணும், அவர் எதுக்கு வந்தார் என்பதை அறியணும், அவர் ரட்சிப்பை குறித்து அறியணும், அந்த ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவரை குறித்து அறிந்ததாக அறிய முடியும். இன்றைக்கு அநேக மக்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், இயேசு தெரியும், எல்லா கிறிஸ்தவர்களையும் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஏன்னா பாவங்களை மன்னிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலவெளியிலே கர்த்தருக்கு நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்து பாருங்க. அவரினால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அவர் நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் அனுப்பினார். அந்த ரட்சிப்பு இருக்குதா? பாவ மன்னிப்பு இருக்குதா?
அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருக்கும். அது ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். அவர் உங்களோடு இருப்பார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் பிரச்சனையில, கண்ணீர்ல, வேதனையில் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி, பாவத்தை விட்டு விலகி இயேசுவண்டை வரும். நீங்க இயேசுவண்டை வர ரெடியா இருக்கிறீங்களா? இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ரெடியா இருந்தால் இப்பொழுதே அவர் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டுவார். ஏனென்றால் ஒரு பாவத்தினால வந்த விஷயம் இந்த காரியம் இருக்கு. நாளைக்குள்ள ஒப்பு கொடுப்போமா? ஆறு நோக்கி பார்ப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உலக ரட்சகராகிய உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். பாவங்களை மன்னிப்பதில் ரட்சிப்பதற்காகவே உலகத்துக்கு வந்திருக்கிறீர். நியாயம் தீர்க்க வரவில்லை ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்து நடக்க உதவி செய்யும். வசனத்தின் மூலமாய் எல்லாரோடு இடைப்பட்டு பேச ஆசீர்வதியும். பிரச்சனையில கண்ணில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த நாட்களில் கால்களை தொடும்படியாய் செபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அவள் போகும்போதும் வரும்போதும் வேலை செய்யும் போதும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. அப்படியானால் இயேசு நமக்கு தண்டனை கொடுக்கும்படி வரவில்லை, அவர் நம்மை ரட்சிக்க உலகத்தில் வந்திருக்கார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுங்க, கேளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.